ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து மீடியன் அதாவது இடைநிலை அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த நம்பர்ஸை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எப்பவும் போல் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மீடியன்னா என்னென்னா மிடில் ஆஃப் த அல்லது வந்து சென்டர் ஆஃப் த வேல்யூ. சென்டரில் என்ன இருக்குது இல்லை அதான் மிடில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ வந்து 13ம் 14ம் இருக்குது. இப்போ வந்து 2 வேல்யூ வருது. இதுவே வந்து இப்போ கீழே பாருங்கள் 12, 13, 16, 18 இந்த மாதிரி வந்து 5 நம்பர் கொடுத்தாங்கன்னா 5 நம்பர் வந்து சென்டரை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். வேல்யூ சென்டராக என்ன இருக்குது 13. இதுதான் வந்து மீடியன். ஆனால் இப்போ வந்து 2 வேல்யூ வரதுனால 13 and 14 2 வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 2ஐயும் ஆட் பண்ணி அதை வந்து டிவைடட் பை 2 போடணும். அப்போ ஆட் பண்ணும்போது 27 டிவைடட் பை 2 13.5 தான் வந்து இதோட மீடியன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டாபிக் மோடு. தமிழில் வந்து முகடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சைடில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வர்றது தான் மோட். அதாவது வந்து இந்த நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன வருது, 84 வந்து 3 டைம்ஸ் வருது ரிப்பீட்டடாக. ஸோ 84 தான் இதோட ஆன்சர். அடுத்து மீன், ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இது கண்டிப்பாக ஒரு கொஷினாவது கேட்பாங்க. எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுனா, இந்த நம்பர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, சம் பண்ணுங்கள். ஃபுல்லாக எல்லா நம்பரையும் சம் பண்ணிட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ். எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுவாங்க. முதல்ல இதில் வந்து 8 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதோட சம் வந்து 97 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து 8. ஸோ 97 divided by 8 equal to 12.12. இதுதான் வந்து மீன் சராசரி. அடுத்து இது வந்து இந்த கொஷின் வந்து ஆர்ஆர்பியில் ப்ரீவியஸாக கேட்ட கொஷின் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.